விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரிக்கு தொடர்ந்து அந்த ஒயினை ஊற்றி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதனால் காவேரி ரொம்ப குடிச்சிடுறாங்க, விஜயும் ரொம்ப குடிச்சிடுறாரு. 2 பேருமே அப்படியே வந்து பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து காவேரி வந்து ரொம்ப வந்து அவங்க அப்பாவை பற்றி நினச்சி வந்து பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு டைமில் வந்து காவேரி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே அமக்கலம் பண்ணிகிட்ருக்காங்க. விஜயும் வந்து என்ன காவேரி மேலெலாம் ஏற கீழே விழ போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் நான் ஸ்டெடி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரி கிட்ட விழ போகிற அப்படின்னும் போது கரெக்டாக விழ போகிறாங்க. விஜய் வந்து தாங்கி பிடிக்கிறாரு. அப்படியே 2 பேரும் ஒருத்தர் அப்படியே பார்க்குறாங்க. அடுத்து வந்து பரவாயில்லையே கரெக்டாக பிடிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எல்லாத்துலேயும் கரெக்டு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சரி வா போயிட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே கொஞ்சம் நேரம் டான்ஸ் ஆடிட்டு அமக்கலை பண்ணிவிட்டு உள்ளே போகிறாங்க. ரூமுக்கு போயிடுறாங்க. 2 பேருமே ரூமில் போயிட்டு ஒரே அமக்கலை பண்ணிகிட்டு இருக்காங்க 2 பேரும். இது வந்து காவேரி வந்து அப்படியே வந்து பார்க்குறாங்க. பாஸ் நான் எங்கே படுக்க அப்படின்னு, வேறு எங்கே, இங்கே தான் படுக்கணும். இல்லை பாஸ் நான் நேற்று வேறு இடத்துல படுத்துருந்தேனே, அதெல்லாம் தெரியாது, இங்கே தான் படுக்கணும் அப்படின்னு 2 பேருமே வந்து படுத்துக்கிறாங்க. அப்போ வந்து காவேரி வந்து பாஸ் ஒரு நிமிஷம் என்ன விஷயம் பாஸ், ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து எப்படிப்பட்ட டைப்னு என்னால் புரிஞ்சிக்கவே முடியல பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நீ கூட தான் எப்படிப்பட்ட பொண்ணுன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க 2 பேரும். அடுத்து வந்து 2 பேரும் ரொம்ப நேரம் வந்து அவங்கள பற்றி பேசிட்டு அப்படியே சிரிச்சுட்டு தூங்கி போகிறாங்க. அப்போ காவேரி வந்து விஜய் மேலே படுத்து அப்படியே தூங்கிடுறாங்க. காலையில் எழுந்து பார்க்குறாங்க. 2 பேருமே கண்ணை திறந்து காவேரி பார்க்குறாங்க. விஜயும் பார்க்குறாரு. பார்த்தா 2 பேரும் ஒன்றா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. பார்த்தா விஜய் மேலே காவேரி வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து கையை வச்சுட்டு தூங்கிட்டு இருக்காங்க அவங்களோட. பார்த்துட்டு காவேரிக்கு ஒன்றும் புரியல. என்ன எப்படி நான் இங்கே வந்தேன், ஆமாம் நானும் இப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பார்க்குறாங்க. பார்த்தா ஒன்றும் புரியாமல் 2 பேருமே யோசிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் காவேரி வந்து நான் அப்போயே தனி ரூமில் தானே போயிருப்பேன், நான் அப்போயே சொன்னேன்ல எனக்கு இந்த மாதிரிலாம் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு, கேட்டிங்களா, எனக்கு இந்த பழக்கம்லாம் இல்லை, நீங்கள் தான் இப்படி பண்ணீங்க. நான் கொடுக்கும்போது இன்னும் கூட வாங்கி குடிச்சிட்டு ஓவராக பண்ணுறியா அப்படின்றாரு. நான் கேட்டேன் நீங்கள் கொடுத்துருவீங்களா, உங்களுக்கு அவ்வளோ இதுவா அப்படின்றாங்க. அப்போ பாருங்க என்ன மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. என்ன நடந்துச்சு, ஒன்றும் நடக்கலையே, நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கல, அடிப்பாவி நானா இப்படி பண்ணேன், நீங்கள் தான் வேணும்னே கட்டாயப்படுத்தி இங்கே கூப்பிட்டு வந்து எனக்கு இங்கே வந்து உங்கள் ரூமில் தங்க வச்சுங்க, நான் ஒன்றும் தங்க வைக்கல, நீ தான் வந்த, பார்க்கலாம் நீங்கள் இப்படி பண்ணதால் தான் இவ்வளோ பிரச்சனை நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடு அப்படின்றாரு. இங்கே பாருங்கள் இந்த நிமிஷமே வந்து நம்ம 2 பேரும் வந்து வெளியே போகலாம் புரியுதா, சரி பார்க்கலான்றாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம பசுபதி வந்து என்ன பண்ணுறாரு, செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. இது மாதிரி காவேரி வந்து விஜயம் வந்து ஊருக்கு வந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அதனால் செம்மையாக டென்ஷன் ஆகி உடனே என்ன பண்ணுறாரு, அந்த விஜய் வந்து சும்மா விட மாட்டேன், அவன் ஊரில் என்ன பண்ணான் தெரியுமா, அதுக்கு எல்லாத்துக்கும் பழி வாங்க விட மாட்டேன்டா, அவனை என்னை அடித்தான்ல அவன், அதுக்கு எல்லாத்துக்கும் மொத்தத்தையும் அவன் அனுபவிக்கிறோம், இது என் ஊருக்கு வந்திருக்கான்ல நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே ரவுடிஸ் எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி விஜய் வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து எல்லாருமே வந்து அப்படியே பண்ணாங்க உங்களை அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க கூட கேட்குறாங்க. ஆமான்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. உடனே விஜயை பார்க்க போகிறாரு.